குடும்பத்தோட கண்களு அதுதானே பெண்களு ஞாயிறுக்கு அப்புறம் திங்களு தை பிறந்தா பொங்கலு சூரியனுக்கு படைக்கத்தான் சக்கர பொங்கலு கதிர் தரும் கதிரவன கரும்ப நினைக்கு பொங்கலு மாட்டு பொங்கலு காணும் பொங்கலு பொங்கலோ பொங்கலு போல பொங்குங்க பெல் பட்டனை அழுத்துங்க சக்கர பொங்கலை உண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்ஷண சித்ராவில் வந்து எல்லா வகையான ஊரோட பாரம்பரியமான வீடு இங்கே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இந்த மாதிரி எல்லா ஊர்களோட பாரம்பரியமான வீடு, அவங்களோட வீட்டு அமைப்பு, இந்த மாதிரியான நிறைய வீடு இங்கே இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்தது எதுக்குன்னா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. தக்ஷண சித்ரா நார்மலாக பார்த்தோன்னா வீடு இருக்குது, கொஞ்சம் நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்ததுனால டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, பானை உடைக்கிறாங்க, அப்புறமா மாட்டு சவாரி போகிறாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கி இங்கே நடக்குது. அண்ட் நான் வந்து இது வந்து 50 ரூபா கொடுத்து என் கையால் செஞ்ச ஒரு கிண்ணம். இது பாருங்கள், அது இந்த கீழே உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் டீப்பாக நோட் பண்ணிங்கன்னா என்னோட இந்த விரலில் இருக்க நெகத்தை மூலியமாக நான் போட்ட அந்த டிசைனுமே உங்களால் உள்ள பார்க்க முடியும். இல்லை, பொங்கல் செலிப்ரேஷன் டீமில் செட் பண்ணி மட்டும் வச்சுருக்காங்க. பெரிய சிலையிலேருந்து குட்டி சிலை வரைக்கும் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது பாருங்க, அழகாக இருக்குது எல்லாமே. ஆனா அவங்க எதுல செஞ்சிருக்காங்கன்னு தெரியல, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. செய்வாங்க இது ஸ்டோனா? இது ஃபுல்லாவே கொஞ்சம் குட்டி இருக்கு. பானை, மண்பானை இல்ல, கல்பானை தானே? கல்பானை இல்ல வந்து ஊருக்கா அந்த மாதிரி எல்லாம் போட்டு வைப்பாங்க. ஊருக்கா பானை இல்லையா? அப்ப என்னது இது? இது ஹார்ட் பாக்ஸ் பிளாஸ்டிக்ல. இது என்னது அப்ப தெரியாதுன்னா நான் சொல்றது தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஸ்டோன்ல மேக் பண்ணிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இது எல்லாமே வந்து மரம் இருக்குல்ல, மரத்துல அது மூலியமா செஞ்சிருக்காங்க. எல்லாமே அழகா இருக்கு. இது பாருங்க, ஜஸ்ட் இப்படி லாக் அந்த மாதிரி அஞ்சரை வெட்டி வருங்க, குட்டியா. அது கூட வந்து ஒரு ஸ்பூன் கூட கொடுத்துருக்காங்க. எல்லாமே அழகா இருக்கு, குட்டி குட்டியா. இது பாருங்களா, இது பிளாஸ்டிக்ல தானே பார்த்துருக்கோம். இத மரத்துல செஞ்சிருக்காங்க, ஆனா சுத்த மாட்டேங்குது, டக்காயிடுச்சு. என்ன தெரியுமா இது? எனக்கு தெரியாது. 600 இந்த லைட்டு. மரத்துல வாட்ச் கிளாக் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். எனக்குலாம் மரத்துல வாட்ச் கிளாக் வச்சுக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி இருக்கவங்களா இங்க வந்து வாங்க. இங்க ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்கு கடைகளுக்காக. இன்னும் பாதி கடை திறக்கல, ஆனா நம்ம வந்துட்டோம், கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம். ஆனா இந்த கடைலாம் இன்னும் திறக்காம இன்னும் இங்க இவ்வளவு கடை இருக்கு உள்ள. மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும், இவரை காப்பாத்து போட்டு பார்த்தனா அந்த வழியில உடைஞ்சிச்சு. இங்க மொத்தம் எல்லா தீம்லயுமே வீடோட அமைப்பு இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் போறது வந்து தமிழ்நாடு தீம்ல எப்படி இந்த வீடு அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போனோடனே தமிழ்நாடுனாலே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சாமி கூடம் அப்படி ஒண்ணு வச்சிருக்காங்க. உள்ள பிள்ளையார் இருக்காரு. இந்த லேம்ப்லாம் நைட்டு போட்டோம்னா இதெல்லாம் கலர் லைட் எரிஞ்சு அப்படியே அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம். பட் பகல்ல அதெல்லாம் போடல. பெரிய பெரிய தூண்கள் அழகா இருக்கு. இங்க ஒரு தூண் இருக்கு வெளியே, அப்புறம் இங்க ஒரு தூண் இருக்கு. இதான் வந்து திண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வயசானவங்களாம் இப்படி உட்காந்து இப்படி உடச்சிக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தூண் இது. நெக்ஸ்ட் பின்னாடி வந்து இதுல வந்து நிறைய இந்த பழைய காலத்து நம்ம என்ன சொல்றதுன்னா, அந்த ஒரு மூவி கூட இருக்குமே, அந்த மூவி நேம் மறந்துச்சு டக்குன்னு. நம்ம ரஜினி அவர் நடிச்ச மூவி என்ன அது? அதான் ஜோதிகா கூட சந்திரமுகி. கரெக்ட். ஸோ சந்திரமுகில மூவில அது வரும். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அப்படி
லாக்கிங் சிஸ்டம் இதுல இருக்கு. இது கொஞ்சம் அப்கிரேட் ஆனது போல, லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால திறக்க முடியல. சந்திரமுகி அந்த காசு மாலை அது இங்க இருந்தா கடை வாங்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அழகா இருக்கு. ஆனா நான்லாம் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கெட்டு எல்லாம் சென்னையிலேயே இருந்து இந்த ஊர் எப்படி இருக்கும், ஊர் நாடுலாம் எப்படி இருக்கும், எந்த ஃபீலுமே இல்லைங்க. இந்த தூணு இந்த திண்ணை எந்த ஃபீலுமே இல்லாம அப்படியே ஒரு பில்டிங்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தேன். தமிழ்நாடு. ஓ, தமிழ்நாட்டுல நம்ம இருக்குது செட்டிநாடு வீடு இருக்கும். செட்டிநாடு வீட்டுல இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு. மழைலாம் பெஞ்சா இங்க தண்ணி ஊத்தும். நிறைய படத்துல பாத்தீங்கன்னா இங்க ஹீரோ ஹீரோயின்லாம் உட்காந்து பேசுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன்றதுனால கரும்பு வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். தென் இங்க வந்து வாளி அந்த காலத்துல இருக்கவங்கள தண்ணி ஊத்தி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரியான வாளி எல்லாம் இங்க இருக்கு. ஆனா தண்ணி இல்ல, தண்ணி இல்ல. அது வந்து மூடி வச்சிருக்காங்க. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாமா? இந்த மாதிரி யாரும் ஓபன் பண்ணிட கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு வைப்பாங்க. நம்ம கை வச்சுட்டு அமைதியா இருக்கணும், இந்த மாதிரி யாருன்னா அது பண்ணுவாங்கன்னா இது பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இவ்வளவுதான். இங்க கொஞ்சம் செட்ல தான் பொருள் வச்சிருக்காங்க. ஆனா அது பாக்குறதுக்கு கீழே ஃபுல்லா பொருள் இருக்க மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் அந்த லைட் அந்த கண்ணாடி நமக்கு தருது. என்னன்னா இந்த பழங்காலத்து வீட்டுங்கள்ல அப்பெல்லாம் கட்டும் போது எப்படி கட்டுவாங்கன்னா ஒரு ஒரு இடத்தையுமே பார்த்து பார்த்து செய்வாங்க. கிச்சன் இங்கதான் இருக்கணும், பெட்ரூம் இங்கதான் இருக்கணும், காசு எல்லாம் போடுற இடம் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த வீட்லயுமே இருக்கு. இது இது எதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்னா இதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட். சோ இதுல இருக்க ஒரு ஒரு வார்த்தையுமே அவங்க இதை வச்சுதான் எழுதியிருக்காங்க. இங்க பாரு, இங்க பாரு, ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி அலமாரி. சரி, பீரோ, பழங்காலத்து பீரோ இது. இங்க துளசி மரம். நம்ம இந்த காலையில வந்து இந்த படத்துல எல்லாம் தலை குளிச்சுட்டு ஃபுல்லா ஃபேஸ் ஃபுல்லா நல்லா மேக்கப் போட்டுட்டு தலை குளிச்ச மாதிரி வந்து நிப்பாங்கல்ல ஹீரோயின்ஸ்லாம், அவங்க இப்படி குளிச்சுட்டு இப்படிதான் வருவாங்க. வந்து அகல் விளக்கு எல்லாம் ஏற்றி வைப்பாங்க. துளசி இது வந்து ஒன்னு எடுத்து இப்படி நம்ம சாப்பிடலாம். ஆனா இது டு நாட் டச்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை டச் பண்ண விட மாட்டாங்க எப்படியோ. இது வந்து அரிசி அரைக்கிறகள். அந்த காலத்துல எல்லாம் நானே எங்க அம்மா, நான் தான் மாவு அரைப்பனே. எங்க அம்மா வந்து ஆப்போசிட்ல உட்காந்து சத்தியமா சொல்லு, இந்த குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் செய்தி தான் மெட்டி 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 வலிதான். அந்த அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸான பாட்டு அதுதான். நிஜமாக அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ஃபேமஸான பாட்டு அதுதான். எனக்கு அந்த பாட்டு ஒலிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த ஒலி, மெட்டி ஒலி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நெசவாளர் வீடு. ஸோ நெசவாளர் வந்து இந்த நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி உருவாக்கிட்டார். அது டைலர். இது வந்து ட்ரெஸ்ஸை உருவாக்குறவங்க. நூல் கண்டு இருக்குல்ல, அது வச்சு அவங்க வந்து துணி மேக் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம காந்தி வச்சுட்டு இருப்பார்ல, அந்த நம்ம இந்த சுதந்திர டைம்லலாம் அவர் இது கூட தான் உட்காந்து போஸ்ட் கொடுத்துருப்பாரு. இது கூடயும் அப்புறமா வெள்ளைக்காரி அந்த பொம்பளை கூடயும் போஸ்ட் கொடுத்து நம்மளுக்கு சாரியாக மேக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதுக்கு டிசைன் பேட்டர்ன் கூட இருக்குது. இங்கே வாங்க. ஸோ இதுதான் டிசைன் பேட்டர்ன். இந்த மாதிரியான டிசைன் பேட்டர்ன்ஸ் வச்சு அந்த சாரீக்கு அவங்க டிசைன்ஸும் போட்டு அந்த டிசைன் மூலயமா அந்த சாரீ உருவாக்குவாங்க. மேக் பண்ணப்பட்ட த்ரெட் வச்சு கடல் மேக் பண்ணியிருக்காங்க. இதான் கடல், நான் தான் கன்னி, கடல் கன்னி. சர்ப்ரைஸ் பண்ணுங்க.